பெரிய கனெக்ஷன் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏவிஎம்மில் தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு டாட்டாக்கு. இவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணது, தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே இந்த ஏவிஎம்மால தான் சொல்கிறதுல தப்பே இல்லை. சரவணன் ஐயாவுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, இன்னமும் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், இன்னும் எப்படி வளரணும் அப்படின்னு. எங்களோட ஜென்ரேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். தாத்தா அப்பா ரெண்டு பேருமே ஏவிஎம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது சினிமாங்கிறத தாண்டி ஃபேமிலி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். இன்னைக்கு மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் மை என்டையர் ஃபேமிலி. அவரோட ஆசீர்வாதம் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும், எங்களோட ஃபேமிலிக்கும் என்றைக்குமே இருக்கும். ஒரு வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் டு தி என்டையர் ஃபேமிலி. ஏவிஎம் நிறுவனத்தில் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா டிசிப்ளின் என்ற ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதாவது யார் இன்விடேஷன் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அவர் மனிதர். ஸோ நீங்கள் அதாவது அவருடைய படம் நான் ராஜா சின்ன ரோஜா நடிக்கும்போது அந்த ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது நின்றுட்டு இருந்தார். கிட்ட வந்துட்டு இந்த ஷார்ட்டை நீ இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஷார்ட்டில் இருக்கிற டிசிப்ளின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். அவரை புரிஞ்ச அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய